தாயுள்ளம் கொண்ட தமிழர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் இல்லாதவங்களே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுல சில விஷயங்கள் நமக்கு பர்சனலாக இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அதனால் நம்ம வாட்ஸ்அப்பை முழுசாக நம்ம லாக் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப் முழுசாக லாக் பண்ணுறத விட நம்ம என்ன பர்டிகுலரான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு பர்சனலான ஒருத்தருடைய மெசேஜாக இருந்தாலும் சரி, அந்த மெசேஜை மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்போ இல்லைன்னா அந்த பர்சனலான ஒருத்தருடைய அனுப்பின மெசேஜோ வேறு யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மெசேஜுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் அவங்களால அந்த மெசேஜை படிக்க முடியும். அந்த மாதிரி அது ஒரு நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான மெசேஜ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன தமிழ் ஆட்ரா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டிப்ஸ் அத்தனையும் ஒன்றுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் லாக்கர் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நான் டெஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கூட போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 MB மட்டும்தான். பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே. இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு நம்மளை செட் பண்ண சொல்லுது. நாம் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிடுவோம். நான் வந்து 1 2 3 4ன்னு செட் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ஹிண்ட்டு நான் ஏதோ ஒன்று செட் பண்ணுறேன். சும்மா தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு ஹிண்ட்டாக. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனது நீங்கள் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனது க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக் வாட்ஸ்அப் சேட்னு அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே காட்டும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அசபிலிட்டியில் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடும். இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் லாக் வந்து ஆஃபில் இருக்குது. நீங்கள் என்ன ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணதும் ஓகே கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டு இப்போ எனேபிள் ஆகிடும். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாக் வாட்ஸ்அப் சேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். நாம் வந்து இதில் எந்த கன்வர்ஷனை வந்து நம்ம யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கோம். வேணுமோ அவங்கள நம்ம நண்பர்களோ இல்லை ஏதோ ஒரு குரூப்போ எது வேணுமோ அந்த ஃபஸ்ட்டு அந்த சேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தமிழண்டா அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ வாங்க டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்புக்கு போவோம். இப்போ வாட்ஸ்அப் போயிட்டு இந்த தமிழன் இப்போ பாருங்கள் வேறு குரூப்பை வந்து நான் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் தமிழண்டாங்கிற குரூப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு கேட்டு தான் உள்ளே போகும். நான் என்னுடைய பாஸ்வேர்டு 1 2 3 4ங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோடனே என்னுடைய சேட் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ பாருங்கள் பேக் வந்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணனாலும் பாஸ்வேர்டு கேட்டு தான் உள்ளே போகும். இப்போ பாருங்கள் நார்மலாக மற்ற இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மற்ற குரூப் பார்த்தீங்கன்னா மற்ற சேட்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிளிக் பண்ண உடனே உள்ளார போயிடும். பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எந்த கன்வர்ஷனை மட்டும் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கன்வர்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தா மட்டும்தான் உள்ளார போகும். இதே மாதிரி இப்போ வாங்க இப்போ வாட்ஸ்அப் சேட் லாக்கரை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் உள்ளார போகிறதுக்கு அந்த பாஸ்வேர்டு செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே கொடுங்க. அப்போ தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள் அந்த குரூப் வந்து இப்போ இருக்குது. இப்போ வேறு ஏதாவது குரூப் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்து என்ன குரூப் வேணாலும் அது ஓகே கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த குரூப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த குரூப் கிளிக் பண்ணாலும் லாக்கில் தான் இருக்குது. இப்போ லாக் இருக்குது. இப்போ இந்த லாக்கை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும்.
பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஏட் அதிகமாக வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு டைம் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை அடிக்கடி உங்களுக்கு வராது. இப்போ வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருக்காது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இந்த சேட்டை வந்து நம்ம லாக் இருக்குது. இப்போ லாக் வந்து நம்மளே வேண்டாம், அந்த லாக்குக்கு எடுத்து விட்டுலாம் அப்படின்னா என்ன சேட்டோ அந்த சேட்டை வந்து 1 செகண்ட் அப்படியே அழுத்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி அழுத்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கை எடுத்தீங்கன்னாவே ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சேட்லாம் ஓப்பன் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.